வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா, முக்கியமான செம்மு ஆனால் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. இது எப்படி ஷார்ட்கட் பண்ணுறது, நான் ஃபார்முலா வச்சு தான் போடுறேன் சார், ஆனால் எனக்கு ஷார்ட்கட் தெரியலை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ட கொஷினில் இது ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். சரி, இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலேன். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபார் எ சம் பிகம்ஸ், ஒரு பிரின்சிபல் இத்தனை மடங்காக மாறுதான். எப்போ, எத்தனை வருஷத்தில்? 4 வருஷத்தில். நார்மலாக நம்ம என்ன படிச்சிருக்கோம், 5 டைம்ஸ் 3 டைம்ஸ் 5 மடங்கு 6 மடங்கு 7 இப்படி தான் சொல்லியிருப்பான். பட் 14,641 by 10,000 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் அப்படி மாறிச்சு அப்படின்னா எத்தனை வருஷம்? இன் 4 years. காம்பவுண்டட் அனுவலி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில். அப்போ ஒரு குறிப்பிட்ட முதல் கூட்டு வட்டி விதத்தில் 14,641 by 10,000 மடங்கு 4 வருஷத்தில் ஆச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, வட்டி விதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா நம்ம போடுவோம் இல்லையா? இதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? P of 1 plus R by 100 whole power n. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போடுவோம். இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி நீங்கள் போடக்கூடாது. அப்புறம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா, இங்கே எத்தனை வருஷம்னு பாருங்க. 4 years இருக்கா? அப்போ பவர் 4 வர மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 14,641 by 10,000. இது எப்படி எழுதலாம்னா, கீழே எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்களேன். 40 இருக்கா? அப்போ என்ன மீனிங்னா, கீழே 10 to the power 4. அப்போ இது எதனுடைய பவர் 4? 11 power 4. அப்போ 11 by 10 whole power 4. இது கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேலே இருக்கிறது அமௌண்ட். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. இது 4. அப்போ என்ன இருக்கு? 11 by 10. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. 1 தானே இன்க்ரீஸு. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10க்கு 1 இன்க்ரீஸ்னா 100க்கு என்ன? அப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 10%. அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா 10%. இவ்வளோதான். நீங்கள் சில பேர் இந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி நிறையா கீழே சப்ராக்ட் பண்ணி என்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் 4 yearsனால் கண்டிப்பாக பவர் 4ஆக தான் இருக்கும். எதனுடைய 4 மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நீங்கள் செஞ்சிடலாம். அது கிளியர்? அதனால் இந்த கணக்கு பொறுத்தளவில் இந்த ஃபார்முலா போட்டு செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். புரிஞ்சதுன்னா எழுதாமையும் சொல்ல தெரியும். அப்படி தெரிஞ்சால் டெஃபினட்டாக இந்த கணக்கு அதிகபட்சம் 5 செகண்டில் போடக்கூடிய ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா யூ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அப்படி கிளியர்? புரிஞ்சதா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் நாங்கள் நடத்துகிறது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் கண்டிப்பாக யூ கெட் எ ரிசல்ட், யூ கெட் எ பாசிட்டிவ் ரிசல்ட். அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வீடியோவும் எடுக்கும் போதும் 20 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் எடுத்தனாக்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இதை எடிட் பண்ணி வீடியோ பண்ணி எடிட் பண்ணி அது எல்லாம் பண்ணி போடுறதுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம். அதுக்கு நீங்கள் படித்து பாஸ் பண்ணணும். அது எங்களோட மெயின் எய்ம். அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிக்கணும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் நேரடியாக ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. இல்லை ஆன்லைனில் படிக்கணும்னா ஆன்லைனுமே இருக்குது. அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ். செகண்ட் கொஸ்டின், ராம்குமார் பாட் 2 LED TV sets ஃபார் 41,000. 2 டிவி 41,000 வாங்குறாங்க. பை செல்லிங் ஒன் அட் ப்ராஃபிட் ஆஃப் 20% and the other at a loss of 15%, he found that selling prices of both the TV sets are same. அவட ஓவரால் கெயின் ஆர் லாஸ் ஆன்னு கேட்குறாங்க. 2 டிவி செட் வாங்குறாங்க, சேர்ந்து 41,000.
ஒன்று வந்து 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க, இன்னொன்று 15% லாஸ்க்கு விற்கிறாங்க. விற்கும்போது ரெண்டுடைய செல்லிங் ப்ரைஸு சேமாக இருந்துச்சுன்னா ஓவராலாக லாஸா அல்லது ப்ராஃபிட்டாக கெயினா எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான வேர்டு என்னன்னாக்க இந்த சேம்ன்றது ரொம்ப முக்கியம். என்ன சேமு? செல்லிங் ப்ரைஸ் ஆர் சேம். அப்போ ப்ராஃபிட் ஆஃப் 20% என்னது? 120% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அட் ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் ஒன்று கூட வச்சுக்கோமே, அதாவது காஸ்ட் ப்ரைஸில் ஒன்று வச்சுக்கலாம், அதில் ப்ராஃபிட்டோட சேர்த்து. இன்னொன்று லாஸு, இன்னொரு பொருள் இருக்கும் இல்லையா, 1-2ன்னு வச்சுக்கிறோம், அதை C2ன்னு வச்சுக்குவோம். அப்போது 120% கேன்சல், 5 24, 5 டிவைட் பண்ணால் 17. அப்போது 24C1 ஈக்குவல் டு 17C2. C1 by C2 இதை 20 பண்ண 17/24. அப்போ ரேஷியோ என்ன அப்படின்னா 17:24. அப்போ ரெண்டோட பார்ட் ரெண்டுமே ஆட் பண்ணால் 41 பார்ட்ஸ். அப்போ 41 பார்ட்ஸாக இங்கே எவ்வளோ இருக்கு? 41,000. இப்போ 1 பார்ட்டு 1000. நம்ம 2 பார்ட்ஸ் இருக்கு, 17 பார்ட்ஸ் இருக்கு, 24 பார்ட்ஸ். இப்போ 17 பார்ட் அப்படின்னா 17,000, 24 பார்ட்ஸ் அப்படின்னா 24,000. இதில் வந்து ப்ராஃபிட் 20% ப்ராஃபிட். அப்போ 20% அளவு 10% 1,700, 10% 1,700, இன்னொரு 10% வந்து 1,700. அப்போ டோட்டலாக எவ்வளவு? 3,400 ரூபா ப்ராஃபிட்டுக்கு விற்கிறாங்க ஒரு பார்ட்டை. இன்னொரு பார்ட்டு 15% லாஸ்ன்னு இருக்காங்க, 15% லாஸ். அப்போ 10% 2,400, 1 டிஜிட் புள்ளி வச்சா 10%, 5% அப்படின்னா அதில் பாதி. அப்போ எவ்வளோ ஓவரால் லாஸ் எவ்வளோனாக்க 3,600 ரூபா லாஸ். இப்போ ப்ராஃபிட் 3,400 ரூபா, லாஸ் வந்து 3,600 ரூபா. அப்போ ஓவராலாக என்ன வரும்? லாஸ் தானே. அப்போ ஓவரால் லாஸ் எவ்வளவு? லாஸ் ஈக்குவல் டு ₹200. அப்போ 200 ரூபா லாஸ். அது கிளியர்? இதை கான்செப்ட் தான், கொஞ்சம் நீ வேகமாக போட தெரியும். வேகமாக போட்டமாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுத வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே 41,000னா கண்டிப்பாக டிவைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரேஷியோவே வரும். டிவைட் பண்ணாத மாதிரி ரேஷியோ வராது. அப்போ டிவைட் பண்ணுற மாதிரி ரேஷியோ வரும்போது இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எழுதாமல் சொல்லணும். இது ஓவரால் சொல்லிட்டீங்கன்னா இது மட்டும் நீங்கள் எழுதினா போதும், இது எதுவுமே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதா? இந்த கணக்கை இப்படித்தான் போடணும். Any doubts? Next question. The HCF and LCM of two numbers 12 and 336 respectively. If one of the numbers is 84, ஒரு நம்பர் 84னா அதர் நம்பர்னு கேட்குறாங்க. இது நார்மலாக எப்படி செய்வோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF. இது ஃபார்முலா. கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 84 கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. LCM என்ன அப்படின்னா 336, HCF வந்து 12. இதை பற்றி டிவைட் பண்ணணும். அப்போது அனதர் நம்பர் ஈக்குவல் டு 336 இன்ட்டு 12/84. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 4 32 16. நான் டேரெக்டாக இப்போ டிவைட் பண்ணிக்கலாம். 4 டைம்ஸு 2 மல்டி பண்ணால் N2 ஈக்குவல் டு 48. இந்த கணக்கை இப்படித்தான் செய்யணும். பட் இந்த பர்டிகுலர் சம்ஸை வந்து இதுதான் கான்செப்ட். ஆனால் இவ்வளவு இங்கே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈஸியாக டிவைட் பண்ணி இல்லையா, நம்ம என்ன செய்வோம், 2ஆல் அடிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அப்புறம் நமக்கு டைம் ஆகும் இல்லையா. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா இவ்வளவுக்கு நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். யூனிட் பிளேஸ் கான்செப்ட் எப்படி அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே 84 இன்ட்டு இதுதான் வேணும் ஈக்குவல் டு 336 இன்ட்டு 12. இங்கே போய் டிவைட் பண்ணி கேன்சல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சொன்னேன் இல்லையா. இந்த யூனிட் பிளேஸ் மட்டும் மல்டி பண்ணுங்க. 6 2s are 12. 12ஓட யூனிட் பிளேஸ் என்னது 2. அப்போ 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 2 வரும். 4ஓட ஆன்சர் பாருங்க, 4 6 are
அதான் 24 24 4 வருது, நம்மளுக்கு என்ன வரும் 2 வரணும், அதனால இது கிடையாது. இங்கே யூனிட் பிளஸ் 8 4 8 சார் 4 32 4 8 சார் 32 32 2 வருதா, வருது ரைட்டாக தப்புன்னு பார்ப்போம். அப்போ 2 4 சார் 8 வராது, 6 4 சார் 24 வராது. அப்போ நம்மகிட்ட என்ன வந்துருக்கு இங்கே இருக்கு 8 4 சார் 32 2 வருதா, அப்போ இங்கே யூனிட் பிளஸ் 2 இங்கே யூனிட் பிளஸ் 2, அப்போ ஆன்சர் இஸ் 48. அவ்வளோதான். இந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் கிடையாது, பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் இதை போட வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை போய் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுனால வேகமாக டிவைட் பண்ணி, இல்லைன்னு நீங்கள் என்ன செய்வீங்க 4 2 சார் 8 2 2 சார் 4 அப்புறம் 1 2 சார் இப்படி போடுவீங்க இல்லையா. இப்போ போடும்போது நமக்கு டைம் ஆகும் இல்லையா. அப்போ டைம் ஆச்சு அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நம்ம என்ன செய்யணும், வாய்ப்பு இருந்துச்சுன்னா யூனிட் பிளஸ் கான்செப்டில் போடும்போது ஒரு ஆன்சர் வருது, ஒரு ஆன்சர் வந்தால் அதே ஆன்சர், தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே யோசிக்க வேண்டாம். செகண்ட் ஒன்று வந்தால் தான் நம்ம யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. வெரி ரேர், 2 ஆன்சர் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப ரேர். அந்த யூனிட் பிளேஸ் கான்செப்ட் வரக்கூடிய ரொம்ப ரேர். ஒன்று வந்துச்சு யூனிட் பிளேஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதிகபட்சம் 5 செகண்டுக்குள்ளே இந்த கணக்கு போட்டு போயிடலாம். புரிஞ்சது? ஏதாவது டவுட் இருக்கா? அதனால இப்படி செய்ய வேண்டாம். யூனிட் பிளேஸ் கான்செப்டில் செய்யுங்க, இந்த கணக்கை வேகமாக போட முடியும். அதுக்கு புரிஞ்சதா நண்பர்களே? சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? மறந்துடக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். காரணம் நீங்கள் பாஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும் இல்லையா? ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குரூப் எத்தனையோ குரூப் வச்சுருப்பீங்க, நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி இதை படிக்க சொல்லுங்கள். அவங்களும் வேலைக்கு வரட்டும், நம்மளும் வேலைக்கு போவோம். அந்த மனநிலை இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். புரிஞ்சுதா? எஸ். அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டின்மே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணிட்டு பார்க்க போகிறோம். இதுவே ரயில்வேல கேட்ட கொஸ்டின்ஸ், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரெண்டுமே சேமாக இருக்கா. அப்போ 137 ஸ்கொயர், இது 137 இன்ட்டு 133 ஹோல் ஸ்கொயர் பை 3 இருக்கா, சேமாக இருக்குது. அப்போ 137 ஹோல் கியூப் மைனஸ் 133 ஹோல் கியூப் எல்லாமே 3 இருக்குது. இதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், இதை ஸ்கொயர் பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்புறம் இதை கியூப் பண்ணணும், இதையும் கியூப் பண்ணணும், அப்புறம் ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும். இப்போ மேலே கீழே ஆட் பண்ணணும். அப்படி செய்யணுமானா அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் ரொம்ப லேட்டாகும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபார்மேட் a square plus ab plus b square by a cube minus b cube இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 by a minus b போட்டால் மட்டும் போதும், வேறு எதுவுமே செய்யாது. இந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கணும், மனப்படம் பண்ண வேண்டாம். நீங்கள் போட போட ஆல்ரெடி வந்துடும் உங்களுக்கு. இந்த ஃபார்மேட்டில் இருந்துன்னா என்ன செய்யணும், இந்த கணக்கை பார்த்தோம் என்ன செய்யணும், ஓ a minus b அவ்வளோதான். ஆனால் என்ன இருக்குன்னா 1 by a minus b. அப்போ என்ன செய்வீங்க, 1 by இது a இது b. இப்போ 137 minus 133 equal to 1 by 4. அப்போ the answer is 1 by 4. அவ்வளோதான், வேறு எந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. இந்த ஃபார்மேட்டு ஒரு 4 ஃபார்மேட் இருக்குது, பார்த்தவொடனே நீங்கள் இது ஆன்சர் ஒரே ஒரு செகண்ட்லேயே போடலாம். இந்த கணக்கு ஒரு செகண்டில் போட முடியும் இந்த மாதிரி சம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் நிறையா சம்ஸ்லாம் வரும். அதனால் விச் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட் கொடுப்போம். இதை பார்த்தோன்னே இது 2, இது 4, இது a minus b, இதை செப்பரேட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், அவ்வளோதான். வேற எல்லாம் மனப்படம் பண்ண தள்ள மாட்டான். அப்படி போட்டால் போதும். அந்த மாதிரி ஒரு சமுதாயம் இது. இந்த கணக்கு நீங்கள் எத்தனை செகண்டில் போடலாம், 5 செகண்டில் போடலாமா இல்லை 1 செகண்டில் போடலாமா, ஒரே செகண்டில் போடலாம். புரிஞ்சுதா? கணக்கு பாருங்களேன், 2 trains of equal length running in opposite directions. ஈக்குவல் லென்த் இங்கே முக்கியமான வேர்டு, இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் முக்கியமான வேர்டு. 2 லென்த்து ட்ரெயினுமே சமமாக இருக்கான். என்ன டைரக்ஷன் போகுது, எதிர் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது.
பாஸ் எ போல், ஒரு போலை கிடக்குது. அப்போது ஒன்று வந்து 18 செகண்ட், இன்னொன்று வந்து 12 செகண்டில். ஒரு போல், ஒரு நடு கம்பு வந்து ஒரு ட்ரெயின் 18 செகண்டில் கிடக்குதான், ஒரு ட்ரெயின் 12 செகண்டில் கிடக்குதான். அப்படின்னா the trains will cross each other. ஒவ்வொரு ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் போகுது. ஒவ்வொரு ட்ரெயினும் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நார்மல் மெத்தட். இப்படித்தான் நிறைய பேர் படிப்பாங்க, நார்மல் மெத்தட் படிப்பாங்க. த லென்த் ஆஃப் ட்ரெயின் இஸ் எக்ஸ் கொடுக்க இல்லை, அப்போ எக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் எவ்வளவு, டைம் வந்து 18 அப்படின்னா அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் தானே ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் எக்ஸ் இஸ் டைம் வந்து 18 பை எக்ஸ் பை 18, அப்போ மீட்டர் பை செகண்டாக மாறிடும். ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் வந்து எக்ஸ் பை 12, அது மீட்டர் பை செகண்ட். அப்போது ஒரு லென்த்தோட ட்ரெயின் எக்ஸ்னால் 2 லென்த்து ட்ரெயின் சேம் தானே. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு என்ன மீனிங்னா என்ன டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்பீடை வந்து ஆட் பண்ணணும். அப்போ 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னது 5x by 36. இப்போ டைம் தான் கேட்குறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 14.4 செகண்ட்ஸ். இது எக்ஸ் வச்சு ஃபார்முலா வச்சு பண்ணியிருக்கோம். இந்த கணக்கை இப்படி செஞ்சீங்க அப்படின்னா சாரி, நீங்கள் என்ன படிக்கிற ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். படிச்சுன்னு சொல்ல மாட்டேன், படிக்கிறதுக்கே ஆரம்பிக்கலை. இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இப்படி போடவே கூடாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இங்கே என்ன டைம் தானே கொடுத்துருக்காங்க. டைம் என்னது 18:12 அடிச்சு கொடுத்தா 3:2. அப்போது ஸ்பீடு என்னது, இதோட ரெசிப்ரோக்கல் 2:3. அப்போ 18க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன இருக்கும், எல்சிஎம் வந்து 18க்கும் 12க்கும் என்ன ஆகுது 36 தானே வரும். அப்போ ஒரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் 36 மீட்டர், இன்னொரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் 36 மீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 72. அப்போ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 72 பை ஸ்பீடு ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 5. டிவைட் பண்ணால் 1 5s are 5, 4 5s are 4 5s are. அப்போ எவ்வளோப்பா 14.4 செகண்ட்ஸ். புரிஞ்சதுன்னா இன்னும் வேகமாக போடலாம். உங்களுக்கு புரியுது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு படிச்சிருந்து திரும்பவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படித்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறையா படிக்கிற நண்பர்களே இப்படித்தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இதையும் ஒரு ஸ்டேஜில் எழுதாமல் போட தெரியணும். அது இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. பட் குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு இந்த மாதிரியாச்சும் நீங்கள் படித்தா தான் நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிக்க முடியும்னு அர்த்தம். அதனால் ஒவ்வொரு சம்மையுமே எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது, சொல்யூஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஓரளவு படிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பேருக்குமே சொல்யூஷன் போட முடியும், உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் யார் வேகமாக சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி உண்டு. அப்போ வேகமாக சால்வ் பண்ணணும்னா ஃபார்முலா இல்லாமல் ட்ரிக்ஸ் கான்செப்டில் ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கணக்கை பார்த்தவனே ஆன்சர் சொல்லணும். அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து ரயில்வே தேர்வுக்கு எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிருக்கோம். ஏன்னா சில பேர் எப்படி படிக்கணும்னா அதுவே மோனட்டாக அப்படியே படிச்சுட்டே போவாங்க, அது கான்செப்டே தெரியாது. அதனால் அவங்களுக்கு என்னென்னா ஒரு உந்துதல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம், எப்படி படிக்கக்கூடாது. அப்போ எப்படி படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கனாக்க ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். அதனால தான் இந்த 3வது வீடியோ இது, எப்படி படிக்கக்கூடாதுன்றது ஒரு 3வது வீடியோ. அதனால் இந்த சீரீஸ்லாம் எப்படி படிக்கக்கூடாதுன்னு நிறையா படி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, இதோட ஷார்ட்கட் போடலாமா, இல்லை ஷார்ட்கட் நல்லா இருக்கா, இல்லை ஷார்ட்கட் இன்னமும் சேஞ்ச் பண்ணணுமா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னவாச்சும் நீங்கள் போடுங்க. பாசிட்டிவாக போட்டிங்கன்னாக்க இன்னமும் நாங்கள் நிறையா போய்கிட்டே இருப்போம். அதனால் பி பாசிட்டிவ், கண்டிப்பாக எல்லாரும் பாசிட்டிவ் தான் போடுங்க. இல்லை உங்களால் நெகட்டிவாக சொல்லணும்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது அந்த மாதிரி போட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறையா வரும் உங்களுடைய நன்மைக்காக.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. கண்டிப்பாக கெட் எ பாசிட்டிவ் ரிசல்ட். நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்கள். உதவினா ஒன்றும் கிடையாது. வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் டி எக்ஸாம் நிறைய பேர் அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதிக நபர்கள் அப்ளை பண்ணால் தான் நீங்கள் என்ன செய்யணும், அடுத்து நிறைய பேர் போவாங்க, நிறைய பேர் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம தமிழக மாணவர்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னால் அதிக நபர்கள் அப்ளை பண்ண சொல்லணும். அதனால் நிறைய பேருக்கு நீங்கள் அப்ளை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். படிக்கிறத டாக்டிஸாக படிக்கும். சும்மா நான் நிறைய நேரம் படிக்கிறேன். நிறைய பேர் அதே மைண்டில் இருக்குது. நாங்கள் நிறைய நேரம் படிக்கிறேன் சார், 4 வருஷம் படிக்கிறேன், 5 வருஷம் படிக்கிறேன், 3 வருஷம் படிக்கிறேன், 7 வருஷம் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதில் எக்யூப் பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நம்பகத்தன்மையில் ஒரு டீச்சரை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அது இருக்கிறதுலையே சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முதல் காரியம் அதுதான். நீங்கள் கடைசி ஒரு வேலை வாங்க தொட்டிக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வேலை வாங்க தொட்டிக்கும் உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு பிடித்தமான ஒரு டீச்சரை உங்கள் கைடாக வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறத கண்ணை மூடிக்கிட்டு கேளுங்க. அப்படி கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிட்டும். ஏன்னா சில பேர் என்ன செய்றீங்கன்னாக்க, நீங்கள் நிறையா படிக்கிறீங்க, பட் நம்ம எப்படி படிக்கிறோம்னு சொல்லி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு நம்மளே சொல்ல முடியும். இப்போ இன்னொருத்தர் சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். அது ஒரு குரு, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸால் சொன்னாதான் தெரியும். அதனால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் உண்மைக்கு முக்கியமான காரியம் யாருன்னா, உங்களுக்கு ஒரு குரு, ஒரு கைடன்ஸ் உள்ள ஒரு நல்ல நண்பரை, ஒரு நல்ல டீச்சரை வச்சுக்கிட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிங்க. நாங்களும் என்ன செய்வோம், நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அவங்களுக்கு எங்களுக்கு பயங்கர உந்துதலாக இருக்கும். இது மாதிரி நிறையா வீடியோ போடுவோம். நீங்கள் ஜெயிக்கணும், முதல் காரியமாக தான். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.